அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்வ ஜெபக்குழுவின் வாயிலாக இன்றைய உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார். ஏன் வருத்தமாக இருக்கிறாய்? எதுக்கு முகவாட்டமுற்று இருக்கிறாய் என்று நமக்கு கேட்கிறார். நமக்கு என்ன தேவையோ அவரிடம் சொல்லும்போது அனைத்தையும் அவர் நமக்கு நிறைவுபடுத்தி தருவார். தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார். ஏனென்றால் அவர் நம்ம மீது ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். தந்தை தன் பிள்ளைகளை பேணி காப்பது போல் அவர் நம்மளை பேணி காத்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வதித்ததுக்கு நன்றி கூறி இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 10-12 முடிய. இரத்தப்பழியால் சியோனையும் அநீதியால் எருசலேமையும் கட்டி எழுப்புகிறீர்கள். அந்த நகரின் தலைவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதன் குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர், இறைவாக்கினர் பணத்துக்காக முன்னுரைக்கின்றனர். ஆயினும் ஆண்டவரது துணையை நம்பி ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் அல்லவா, எனவே தீமை நம்மை அணுகாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆதலால் உங்களை முன்னிட்டு சியோன் வயல்வெளியைப் போல் உளப்படும், எருசலேம் பாலடைந்த மண்மேடாக மாறும், கோவில் உள்ள மலையோ அடர்ந்த காடாகும். பிரைஸ் தி லார்ட். இறைவனுக்கு உரிய காரியங்கள் இல்லை என்றால் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். ஏனென்றால் காட்சி காண்பதோ இறைவாக்கு உரைப்பதோ பிறர் எங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்வதோ எல்லாமே இறை சித்தமில்லாமல் நடந்தால் அனைத்துமே பொய்ன்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறதுனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதெல்லாம் சொல்லும்போது அநீதி, அதாவது ஒரு இரத்தப்பழிக்குரிய அநீதி அப்படின்னு சொல்கிறார். நம்ம சண்டை போட்டோம், போர் செஞ்சோம், ஒருத்தர் குத்திக்கிட்டோம் வெட்டிக்கிட்டோங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லே அநீதியான சொல்லாக மாறுகிறது. அது அநீதி நிறைந்து இருக்கும்போது நமக்கு எதுவுமே நிறைவில்லை. நாம் அந்த இரத்தப்பழிக்குள்ள பாவத்திற்கு நாம் உட்பட்டு நாம் செயல்படுகிறோம் என்று நமக்கு இறைவார்த்தை விளக்கி கூறுது. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், அவர் நம்ம நடுவில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? தீமையை விலக்கி நன்மையை நாம் நினைக்க வேண்டும் இல்லையா? ஆனால் தீமையால் இருக்கிறவங்க நமக்கு தீமை நம்மளை அணுகாது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இறைவார்த்தையில் சொல்லப்படுது. அப்போ என்ன, எல்லாமே தீமையாக இருக்குது, ஆனால் பேசும்போது மட்டும் இது தீமை இல்லை. இந்த தடவி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் செய்யலாமே, இது பண்ணலாம், இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது பாவமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையான இது. அப்போது இறைவாக்கினரோ முன்னுரைக்கிறவர்களோ யார் என்ன சொன்னாலும் அதை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும், ஆய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம இயேசு கூட இருந்த தோமையார் இயேசு இறந்ததை நம்பினாரா, அவர் காட்சி கொடுத்ததை நம்பினாரா? நம்பலை. இப்போ அதுபோல் நமக்கு எது நடந்தாலும் ஒரு நம்பிக்கையின்மை நம்மளுள்ள இருந்து இது உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க நமக்கு அந்த உரிமை உண்டு. எது நன்மை எது தீமை என்று நமக்கு பகுத்தறிவதற்குண்டான வல்லமை நமக்கு உண்டு. ஏனென்றால் ஆவியானவர் நம்மளிடம் இருக்கிறார், அவர் நமக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும். அந்த வார்த்தையை கொண்டு தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக நாம் செயலாக்கும் போது நமக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கும். இப்போ நாம் தீமையே செய்யாமல் நன்மை மட்டும் செஞ்சிருந்தால் நமக்கு எந்த பயமும் இல்லைங்க. ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவர் என்னோட தான் இருக்கிறாரு. அவர் என்னை பாதுகாப்பார். எந்த இது வரட்டுமே, நமக்கு எதிராக ஒரு படையே கிளம்பி வரட்டுமே, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கார், அவர் என்னை பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி நாம் விவேகத்தோடு நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். அதாவது குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர், இறைவாக்கினர் பணத்துக்காக முன்னுரைக்கின்றனர். அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நடக்காததை நடந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான். இப்போது எந்த குருக்கள் அப்படி சொல்கிறாங்க? நம்மளை ஆள்றவங்களா, இல்லை அவர் மாதாவை பழிக்கிறவங்களா? அப்படி நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஞானம் தந்திருக்கிறாரு, நுண்ணறிவு தந்திருக்கிறாரு, நுண்மதி தந்திருக்கிறாரு. அதை கொண்டே யார் யார் எப்படி நடக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதிலிருந்து நாம் விலகி நடக்கலாம். அவர்களோடு சேர்ந்து நடக்காமல் நம்மோடு கூட இருப்பார்கள், ஆனால் அவர்கள் தவறாக நம்மளை வழிநடத்த நினைத்தார் என்றால் அவரிடமிருந்து நாம் தனித்து பிரித்து எடுக்கப்படும் போது நாம் ஆக வேண்டும். அப்போ அவரிடமிருந்து நாம் தனித்து வரும்போது நமக்குள் இறைவன் இருக்கிறார் என்ற ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ளும்போது அவர்களோடு இருந்தால் நமக்கு தீமை அப்படின்னு நாம் அதை உணரும்போது அதிலிருந்தே நாம் வெளியே வந்து விட வேண்டும். அப்படி வெளியே வரும்போது தான் நாம் விவேகத்தோடு நடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நாம் கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் தந்து எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே,
உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எது நன்மை எது தீமை என்று நாங்கள் பகுத்தறியும்படி எங்களை ஆமாண்டரே ஒவ்வொரு நாளும் செயலாக்குற கிருபைக்கு நன்றி கூறி நாங்களும் மற்றவர்களும் உம்மை சார்ந்து மட்டுமே இருக்கும்படி எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.